ஹலோ மக்களே, முருங்கைக்கீரையில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. விட்டமின் ஏ, பி, அயன், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நான் முருங்கைக்கீரையை நிழலையே காய வச்சு இது மாதிரி பவுட்ரு செஞ்சு வச்சுப்பேங்க. இதை சூடான சாதத்தில் நெய்யோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம், மோரோட கலந்து சாப்பிடலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கொரன்னு அரைச்ச தக்காளி, இடித்த பூண்டு, புளி தண்ணி, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை பொடி இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது வடித்த சாதம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்கின்னுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் அவ்வளோ நல்லதுங்க.